ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஸ்நாக்ஸ், எப்படி செய்யறது, அது எவ்வளோ ஹெல்த்தி, எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக், அவலில் நம்ம செய்ய போகிற ஒரு ஸ்நாக். ரெண்டாவது ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் பக்கோடா. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் அவல் செய்கிறேன். ஸோ ஸ்வீட் அவல் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எவ்வளோ அவல் தேவையோ அந்த அளவு அவல் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் 2 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதில் மிச்சம் இருக்க தண்ணியை அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மிச்சம் இருக்க தண்ணி என்ன ஆகும்னா அந்த அவல் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ நம்ம அவல் சேர்க்குறோமோ அந்த அளவு ஒரு 1 கப் அவல் இதில் 1/4 கப்பு இல்லை ஒரு 1/2 கப் நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி கரும்பு சக்கரை எடுத்துக்கிறேன். கரும்பு சக்கரை உடம்புக்கு நல்லது, அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ அதனால் நான் கரும்பு சக்கரை எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்காய் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸோ இது அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டிங்கனாவே போதும். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ சூப்பரான ஒரு ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நான் ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் கத்தியில் கட் பண்ணால் எனக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் நான் இந்த சாப்பரில் போட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு வித்தின் ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபைனாக ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி எனக்கு கொடுத்துரும். இல்லை உங்களுக்கு இந்த பஜ்ஜி சீவிர ஸ்லைசர் இருக்கும் இல்லையா, அதில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அது இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கத்தியை விட. பட் இது என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 வெங்காயம் நான் பெரிய பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், ரொம்ப பெருசு இது. அதனால் ஒரு 2 வெங்காயம் அளவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாக்கா அப்படியே அதுவே உள்ள இது இழுத்துட்டு அது ஸ்லைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ நான் 2 வெங்காயமும் போட்டுட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு ரொம்ப மெலிசாக சாப் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா நான் எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ நான் அந்த சாப் பண்ண இடத்துலேயே ஒரு 2 பச்சை மிளகா போட்டு அதிலேயே நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துகிட்டு நம்ம இந்த மொச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ரெட் சில்லி, குழந்தைங்களுக்குனா கொஞ்சமாக ரெட் சில்லி போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சோம்பு எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் நான் சோம்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கடல மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். கடல மாவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் பெரிய பெரிய 2 வெங்காயத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் நான் கடல மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. இதில் நீங்கள் கூட குறைய உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்களோட கிறிஸ்பினஸ்க்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கிறிஸ்பினஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி மாவோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் எப்போ போட போகிறீங்களோ அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும், அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ எண்ணெய் நமக்கு காஞ்சிச்சு. ஸோ நமக்கு இப்போ அந்த மாவும் கரெக்டாக ரெடியாக இருக்குது.
இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப வந்து உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே அப்படியே உதிரியாக எடுத்து போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் கெட்டி கெட்டியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி போண்டா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப உதிரி உதிரியாக வேண்டான்ட்டு நான் மாட்ரேட்டாக போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஆனியன் வந்து ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஸோ இல்லைன்னா நமக்கு கருகி போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு எடுத்துடுங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து நல்லா குழந்தைங்க வந்து ஆனியன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கும் நல்லது. பட்டு இது நான் ரொம்ப நல்லது குழந்தைங்க குடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, நம்மளும் சாப்பிடக்கூடாது, குழந்தைங்களும் சாப்பிடக்கூடாது. பட் ஸ்நாக்குக்கு லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 2 டிஷ்ஷு செஞ்சேன். ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட சேர்த்து செஞ்சுருக்கேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். அதுவும் நம்ம குழந்தைங்கள் சாப்பிட்ருவாங்க. இது டேஸ்ட்டுக்கும் இதுவும் அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.